ராஜஸ்தான் மாநிலத்துல கோடா மருத்துவக் கல்லூரி இருக்கு. அந்த மருத்துவக் கல்லூரி ஒட்டியே ஆஸ்பத்திரியும் இருக்கு. அதுல மக்களுக்கு தரமான சிகிச்சைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கப்ப என்னன்னா, ஜெகதீஷ் என்ற வாலிபர் தன்னுடைய டயாலிசிஸ் பிஸ்துலா அறுவை சிகிச்சைக்காக அங்க வந்திருக்காரு. அதே சமயத்துல விபத்தில் சிக்கிய தன்னுடைய மகனுடைய அறுவை சிகிச்சைக்காக வந்திருக்காரு ஒரு ஜெகதீஷ். இவங்க ரெண்டு பேரும் அந்த ஆஸ்பத்திரி வார்டுல தான் உட்கார்ந்துருக்காங்க. தன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, இளம் வயது ஜெகதீஷ் டயாலிசிஸ் சிகிச்சைக்காக அந்த வார்டுக்கு வெளியில் நிக்கிறாரு. சோ இங்க தன்னுடைய வந்து மகனுக்காக சிகிச்சைக்காக வந்த ஜெகதீஷ் நிக்கிறாரு. சோ உதவியாளர் ஜெகதீஷ் அப்படின்னு இந்த வாலிபர் சோர்வா இருந்தனால தலையை இப்படி குனிஞ்சிட்டாரு. அவரால் எதுவும் சொல்லல. சோ இவர் உடனே இந்த பெரியவர் ஜெகதீஷ் என்னையே தான் கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி இவர் உள்ள வந்திருக்க வந்தாலும் நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து உள்ள படுக்க வச்சிருக்காங்க. இவர் என்னன்னா அந்த அப்பாக்காரர் டக்குன்னு இமிடியேட்டா எதுவுமே சொல்ல உடனே இமிடியேட்டா டயாலிஸ் அந்த ஆபரேஷனை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது என்னன்னா தன்னுடைய மகன் என்னன்னா உஷாராயி என்னடா கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு உஷாராயிட்டு அவர் என்னுடைய உதவியாளர் அப்பா என் உதவிக்காக தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி இமிடியேட்டா போய் சொல்லியிருக்காரு. சோ இமிடியேட்டா ஆபரேஷன் நிறுத்திருக்காங்க. அப்புறம் அவருக்கு லைட்டா கட்டு இதெல்லாம் போட்டிருக்காங்க. அப்புறமேல் என்னன்னா இந்த பையனுக்கும் டயாலிசிஸ் பிஸ்துலா சிகிச்சை பண்ற அந்த இவருக்கும் பெஸ்டா பண்ணிருக்காங்க. சோ மகனுக்கும் என்னன்னா பெஸ்டா சிகிச்சை பண்ணிருக்காங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை. விசாரணை நடத்த 3 பேர் கொண்ட குழு அமைச்சிருக்காங்க.